ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரீடிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் 999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 999 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக பண்ண முடியவே இல்லை, இந்த வேலையை முடிச்சே கொடுக்க முடியலையே அப்படின்னு நினச்ச டார்கெட் வச்சுருந்த டேட்டு இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸும் இருக்கும். இதுதான் 999 ஏஞ்சல் நம்பரோட மீனிங். அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம்ல 2025. ஸோ அந்த 2025க்கு தேங்க்யூ சொல்லி உங்களோட லைஃப்பில் நடந்த எல்லா நல்ல விஷயத்துக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளுமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் 999 டைப் பண்ணுறப்பவே அந்த நன்றி உணர்வோடு டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சொல்லி. அப்போ தான் வரக்கூடிய 2026 வந்து ரொம்ப சந்தோஷமாக நல்ல நல்ல விஷயங்களோட அந்த வருடத்தை நம்ம அடியெடுத்து வைப்போம். ஓகே, 999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இப்போது டாரோ ட்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை மைண்டில் நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரீடிங் கைடன்ஸாக இருக்கும். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களோட ஃபேமிலியில் ஒரு நல்ல ஹாப்பினஸ் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. யாருக்காக இருந்தாலும் இந்த இடத்துல இந்த எமோஷ்னலி வந்து நீங்கள் வெல் பேலன்ஸ்டாக இருந்துட்டீங்கனாலே எல்லா விஷயத்தையும் உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியும். அதனால ஃபேமிலியான பாண்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், இல்லை லவ்வர்ஸாக இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் பேசாத ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அவங்களுக்கு கூட அந்த பாண்டிங் வந்து இந்த வாரம் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால நீங்கள் உங்களோட வேலைகளை ஒவ்வொரு விஷயத்தையும் போஸ்ட்பான் பண்ணி அப்புறமா பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்னு நினச்சது கூட பண்ணாமல் சுறுசுறுப்பாக அந்தந்த நாளைக்கு அந்தந்த வேலையை ரொம்ப ஒரு ஆக்டிவாக பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு வந்து இந்த வாரம் எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ விதமான திருஷ்டி இருந்திருந்தாலும் சரி, அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட வேலைகளை ப்ராப்பராக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. எந்த திருஷ்டியும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு யாராவது வேறு ஒருத்தவங்க தேர்ட் பர்சன் வேறு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இல்லாத யாராவது சில வேலை பண்ணி கொடுக்குறேன்னு வந்து ஒரு காசு வாங்கிட்டு உங்ககிட்ட பண்ணி கொடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் இப்போ அப்ரோச் பண்ணுறப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவர் ஆகிக்கும். அந்த வேலைகளை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஃபினான்ஷியலி நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் இல்லை. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்துடும் தெரியும். உங்களுக்கு வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களோட இன்டென்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கொடுத்துடணுன்றது இருக்கும், ஏமாற்றணும்னு நினைக்கிறத விட. அதனால அதை வந்து நீங்கள் உங்களுக்கு மனசில் பட்டு அதை வந்து நல்லா சென்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு ரிலாக்ஸ்டான பொசிஷனில் இருப்பீங்க. நீங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ அதுக்குண்டான எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு பாஸ் ஆகி அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ரிலேட்டடாக இல்லை கவுன்சிலிங் ரிலேட்டடாக இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இதில் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த வாரம். ஸோ அதில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலில் உங்களை மெருகேற்றிக்கணுன்னா அதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு 2 மனசாக இருக்கும். இது எஸ்ஸா நோவா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு இது மட்டும் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு 15 days வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப அவசரப்பட்டு எடுக்காமல் ஒரு 15 days வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான முடிவு எடுங்க. அது ஒரு யோசிக்கக்கூடிய டைம் வந்து எடுத்துக்கோங்க. அவசரப்பட்டு டக்குன்னு எந்த முடிவும் சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து உங்களை ஒரு சிலர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த முடிவை நீங்கள் சொல்லி தான் ஆகணும், சீக்கிரமாக சொல்லுங்கள், சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ கேட்குறவங்களுக்கு தான் வந்து அவங்களோட ஏதோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 2 முடிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுங்க. உங்களோட வீட்டில் பெண்களோட எனர்ஜி ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீட்டில் இருக்க பெண்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அதனால அந்த வீட்டுக்கு வந்து ஒரு பண வரவும் சரி, அந்த வீட்டுக்குள்ளே அமைதி நிலவரமும் சரி ரொம்ப வந்து ஸ்மூத்தாக போகும் இந்த வாரம். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். நம்பர் 2 நினச்சவங்க
அதிகமாக வெளியே போகிறது, ட்ராவல் பண்ணுறது, இல்லை வீட்டில் இருந்து வெளியே போய் வேலை பார்க்குறது, ஃபீல்டு ஒர்க்கிங்கில் இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஹோல் வாரமே. உங்களுக்கு நீங்களே வந்து டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி ஒரு பிஸி ஷெட்யூலில் இருப்பீங்க. அப்படி பிஸியாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. ஒரு ஹாப்பியாக ஜாலியாக உங்களோட வேலையை வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சேஃபர் சைடில் இருக்குது. உங்களுக்கு வந்து சில பணம் அப்படியே வர்றது ரொம்ப ஸ்லோவாக வர்ற மாதிரி இருந்தாலும் சரி, இப்போ இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னாலும், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வர வேண்டிய பணம் வந்துடும். ஸோ அப்போ வர்றது ஸ்லோவாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வர வேண்டியது உங்கள் கைக்கு வந்து நின்றும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லேருந்து குட் நியூஸஸ் வரும் உங்களுக்கு. அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு வந்து புது ட்ரெஸ்ஸஸ், புது ஆபரணங்கள் வாங்குறது இதுக்குண்டான சான்சஸ் இருக்கும். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து எந்த ஒரு செகண்ட் தாட்டுமே இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்குண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து இப்போ சூப்பராக நீங்கள் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஸோ பணத்தை நினச்சி நீங்கள் எந்த ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலும் பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு உண்டான லேண்ட் சம்மந்தப்பட்டது, மீன்ஸ் உங்களோட பூர்வீக சொத்துலேருந்து ஒரு பங்கு கிடைக்காம இருக்குது, அதில் ஏதாவது தடையாயிட்டே இருக்குது அப்படின்னா அந்த பூர்வீக சொத்துலேருந்து வர வேண்டிய பங்கு உங்களோட தாத்தா அப்பா அவங்களோட சைட்லேருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க வந்து பண்ணுறேன்னு செஞ்சு சொன்னதை பண்ணாமல் இருந்ததை இந்த வாரம் அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும். அதாவது உங்களுக்கு ஏற்ற நியாயம் வந்து கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்ச விஷயம் உங்களுக்கு வந்து அது நியாயப்படி கிடைக்கும். 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்கன்னா அது வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட கால் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வாரம் சரியாகி வரும். அதுக்கு மேலே வந்து சின்ன கால் வலி இருக்குது அப்படின்றது, இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் எல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைச்சிரும். நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கம்யூனிகேஷனை பெட்டராக வைக்கணும். இங்கே வந்து உங்களோட ஃபேமிலியில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்களாக இருப்பீங்க, உங்களோட பேச்சாக இருக்கும். அதனால குடும்பத்தில் ஏதாவது ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லணும் அப்படின்னா அது உங்களுக்கு முடியல, நீங்கள் கோவமாக இருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க, என்ன ரீசனாக இருந்தாலும் அந்த வார்த்தைகளில் கொஞ்சம் சாந்தமாக பக்குவமாக அவங்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் வந்து எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு இந்த வாரம் நிறைய செலவுகள் இருக்கும். பணம் வந்து அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அதனால உங்களோட செலவுகளை வந்து நீங்கள் பார்த்து மேனேஜ் பண்ணணும். ரொம்ப எதுக்கு கரெக்டாக தான் பண்ணுறோமா, இந்த இடத்துக்கு இது தேவையா அப்படின்ட்டு ரொம்ப ஒரு பிளான்டாக இல்லாமல் அன்பிளான்டாக இல்லாமல் பிளான்டாக நீங்கள் செயல்படணும். பண விஷயத்தில் ஏதாவது நீங்கள் பட்ஜெட் போட்டீங்க, இந்த செலவு இங்கே கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஒன்று தான். ஏன்னா அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண தெரியாமல் லாஸ்ட்டில் உங்களோட கையிலே பணம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த ஒரு இது மட்டும், ஏன்னா செலவுகளை பார்த்து பண்ணணும் நீங்கள். அதே மாதிரி இந்த வாரம் வந்து உங்களுக்கு ஒரு புது வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும், உங்களோட எஃபர்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு இந்த வேலைகளை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்காம அப்படியே இமீடியட்டாக இன்றைக்கி பண்ணியிருக்கோம், இன்றைக்கே வந்து இதுக்கோட பலன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்காம நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட பெஸ்ட்டு, உங்களோட வேலைக்கு உண்டான கம்ப்ளீட்டாக அந்த கூலி வந்து ஒரு பைசா குறையாமல் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணிடுவீங்க. ஏன்னா இந்த வாரம் இமீடியட்டாக உங்களுக்கு பணம் அப்படியே பண்ணின வேலைக்கு அப்படியே உடனே வரும் அப்படின்றது நடக்காது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வந்து பலனே எதிர்பார்க்காம வேலை செஞ்சுருங்க, அவ்வளோதான். ஸோ அது செய்கிறப்போ உங்களோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களோட ஹெல்த் வைஸ்லாம் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து நீங்கள் காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும், இல்லை நைட்டு லேட்டாக தூங்கணும், மதியானம் தூங்குறதுக்கு கூட உங்களுக்கு
டைம் இல்லை அப்படின்ற பட்சத்துலையும் உங்களோட ஹெல்த் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ்டாக வச்சுக்குவீங்க இந்த வாரம். உங்களோட ஃபேமிலி லைஃபாக இருந்தாலும் ஃபேமிலி லைஃப்பையும் பிஸ்னஸ் லைஃபு ஒர்க் லைஃப்பையும் பேலன்ஸாக கொண்டுட்டு போகக்கூடிய தன்மை இந்த வாரம் இருக்குது. உங்களோட வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வருது அப்படின்னா அது பணம் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். வேறு லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது. அதனால அந்த மணி மேனேஜ்மெண்ட்டை மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இந்த வாரம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு வந்து சிலர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பண்ணலை அப்படின்னா கூட அதை வந்து ஈஸியாக நீங்கள் மேனேஜ் பண்ணி வெளியே வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு உண்டான ஐடியாஸும் சரி, உங்களுக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸும் சரி, ஒவ்வொரு விஷயத்துலையும் பெட்டராக வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அப்போ திடீர்னு வந்து முழிச்சிட்டு தவிச்சிட்டுலாம் நிற்க மாட்டீங்க. அந்த சடன் பிளான் எல்லாம் உங்களோடது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எதுக்கும் வந்து பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுல நீங்கள் ஒரு பெஸ்ட்டு பர்சனாக இருப்பீங்க. அதனால இந்த பிரச்சனை வருமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களோட மைண்ட் செட்டுக்கு நீங்கள் ஈஸியாக என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோடு போனீங்கன்னாலே போதும். நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுறதும் அருமையாக இருக்கும். ஓகே, இப்போ படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரொம்ப சூஸ் பண்ணி படிக்காமல் இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு சில சாப்டர் படிக்காமல் போகிறதும், இது மட்டும்தான் கண்டிப்பாக வரும் நீங்களாம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணி படிக்கிறது கரெக்டாக இருக்காது. ஸோ இது எல்லாத்தையும் படித்து வச்சுருவோம், நமக்கு இதில் இன்னும் ஒரு அரை மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, அதையும் படிச்சுருவோம் அப்படின்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட படிப்பில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுக்கு உண்டான ரிசல்ட்டும் அந்த 100% உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் சாய்பாபா ரீடிங்கில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.